பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூளை தொழிலாளிக்கு 2,76,00,000 ரூபாய் வரி கொட்டுமாறு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆம்பூர் பகுதியில் பல கூலி தொழிலாளிகளின் ஆவணங்களை பயன்படுத்தி போலி முகவரியில் தொழிற்சாலைகள் பதிவு செய்து மோசடி நடைபெற்று வருவதாகவும், இதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க பொருளாதார குற்றப்பிரிவு மற்றும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் தனிக்குழுவை அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. எனக்கு செங்கல்பட்டுலேருந்து கால் பண்ணாங்க. ஆனால் ஜிஎஸ்டியிலேருந்து கால் பண்ணதுக்கு பல்லாவரம் நோட்டீஸ் வந்துச்சு. பல்லாவரம் நோட்டீஸ் வந்தப்போ நான் இதை பார்த்தேன். எடுத்துன்னு போயிட்டு நான் உம்ராவூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இது 5 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் பண்ண முடியும். நான் இதுக்கு போயிடுங்க, எஸ்பி ரிப்போர்ட்டுக்கு போங்க. நாங்கள் இன்னும் எஸ்பி ரிப்போர்ட்டுக்கு போகல. ஸ்டேஷனில் இன்றைக்கி கால் பண்ணாங்க. திருப்பி இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. போனோம், இன்னும் போகல. நான் 2.25 கோடி. என் பேர் ராஜ்குமார். கம்பெனி செங்கல்பட்டில் நடத்திருக்காங்க. புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது கட்சிகள் பிரதிநிதிகள் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக சலசலப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேரிடர் மீட்பு படை குழுவினர் ஃபிட் இந்தியா என்ற தலைப்பில் 10 கிலோமீட்டர் ஓட்டம் மற்றும் பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை பேரிடர் மீட்பு படை துணை கமாண்டன்ட் வைத்தியலிங்கம் மற்றும் கபில் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் இதில் ஆய்வாளர் அருண்குமார் மற்றும் பேரிடர் மீட்பு படை வீரர்கள் என பலர் பங்கேற்றனர். நாகை அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து கிடங்கிற்கு நெல் மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரி ஒன்று குளத்தில் கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் நெல் மூட்டைகள் தண்ணீரில் மூழ்கியது. இதையடுத்து நெல் மூட்டைகளை மாற்று வாகனத்தில் ஏற்றி லாரியை கிரேன் கொண்டு மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளியூர் நபர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதை கண்டித்தும் இப்பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர கோரியும் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இதன் காரணமாக திம்மம்பேட்டை பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே கர்நாடகாவில் இருந்து காரில் கடத்தி வரப்பட்ட சுமார் 3 லட்சம் மதிப்புள்ள மது பாட்டில்கள் மற்றும் குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட இருவரும் தப்பியோடிய நிலையில் போலீசார் அவர்களை துரத்தி சென்று பிடித்தனர். ராணிப்பேட்டை அருகே உணவகத்தில் வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட்ட சேர்வாவில் ரப்பர் பேண்ட் இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கடைகளில் இதே நிலை நீடித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மாணிக்கம்பங்கு ஊராட்சியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நியாய விலை கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளருமான நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதில் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட அசோக் நகர் பகுதியில் தனியார் மதுபான கடைக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியல் கட்சிகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கம் மற்றும் சிங்கத்தமிழன் முன்னேற்ற சங்கம் இணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மதுபான கடையை மூடக்கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தேசிய அளவில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கபடி வீராங்கனை கார்த்திகா செம்மஞ்சேரியில் உள்ள செயின்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரியின் தலைவர் பாபு மனோகரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த நிகழ்வின் போது கார்த்திகாவிற்கு கல்லூரியில் மாணவர்கள், பேராசிரியர்கள் கைத்தட்டி உற்சாக வரவேற்பு அளித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.